ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி சார் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்ஷத் நிருப்பம் அண்ட் அபிஷிகா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் வெர்சஸ் போட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25 போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே சின்ன பசங்க தான். பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹெவியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வாரம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற வகையில் இந்த வாரம் டவுன் பஸ் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட்ல ரவுண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய விஜய் ஆண்டனி சார் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம், ப்ரொடியூசர் இந்த மாதிரி பல முகம் கொண்டவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இதில் ஹைலைட்டடாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹைலைட்டராக தாராளமாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷத் நிருப்பம். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அக்ஷத் நிருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிவோஷனல் சாங்ஸை பாடுறதுல ரொம்பவே அவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா பாட்டுமே பாடுறாங்க. அவங்க வாய்ஸுக்கு போல்டான சாங்ஸ், அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியான பாட்டாக கொடுத்தீங்கன்னா ஸோ வச்சு உதறிவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அதாவது ஃபைனல் சொல்லி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் நிஜமாவே இவங்க ரெண்டு பேருமே ஒன் ஆஃப் த வேலிட் பர்சன்ஸ் தான் அப்படி கூட சொல்லாங்க. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக தான் இருக்கு. பட் போட்டி ப்ளஸ் மார்க் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் எந்த லெவலில் இருக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக டாப்ல இருக்கிறது அபிஷிகா நிருப்பம் அப்படின்ற விஷயத்த தாராளமாக சொல்றாங்க. ஸோ இதை தவிர வேற யார் உங்களுக்கு பிடிக்கும், இவங்க தான்ப்பா எனக்கு டாப் லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.